10th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நான் எப்படி குரூப் சூஸ் பண்றேன்? 1, எங்க அம்மா அப்பா சூஸ் பண்ணுவாங்க. 2, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுல போய் சேர்றாங்களோ அதுல போய் சேருவேன். 3, எல்லாரும் என்ன குரூப் சூஸ் பண்றாங்களோ அதையே நம்மளும் சூஸ் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சூஸ் பண்ணுவேன். இல்லாட்டி 10th ஸ்டாண்டர்ட்ல எனக்கு எவ்வளவு மார்க் வருதோ, இவ்வளவு மார்க் வந்திருக்கு, நம்ம இந்த குரூப் மட்டும் படிச்சா போதும், இவ்வளவு மார்க் வந்திருக்கு, நம்ம இந்த குரூப் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல டிசிஷன் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சு நான் சூஸ் பண்ணக்கூடிய குரூப், நான் +2க்கு அப்புறம் ஹையர் எஜுகேஷன் என்ன படிக்கணுங்கிறது அதுதான் டிசைட் பண்ணுவேன். ஹையர் எஜுகேஷன் நான் என்ன படிக்கணும் அதுதான் என் லைஃபே லீட் பண்றதுக்கு சப்போர்ட்டா இருக்க போகுது. அப்போ நான் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நான் சூஸ் பண்ணக்கூடிய குரூப் என் லைஃபையே டிசைட் பண்ண போகுதுங்கிறத ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன குரூப்லாம் இருக்கு, நமக்கு எது இன்ட்ரெஸ்டடா இருக்கு, எந்த குரூப்புக்கு நம்ம எலிஜிபிள் ஆகும், நம்ம மார்க் வந்திருக்குல்ல இதை வச்சு நம்ம எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு யார் டிசைட் பண்ணணும்? அம்மா அப்பா டிசைட் பண்ணக்கூடாது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் டிசைட் பண்ணக்கூடாது, இந்த சொசைட்டி டிசைட் பண்ணக்கூடாது. யார் தான் டிசைட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நீங்க தான் டிசைட் பண்ணணும். 10th ஸ்டாண்டர்ட்ல தமிழ், இங்கிலீஷ், கம்யூனிகேஷன் ஸ்கில் நமக்கு இருக்குதா? மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் நாலேஜ் இருக்குதா? சோசியல் படிக்கிற நேரம் இந்த சொசைட்டியை பத்தி ஏதாவது தெரியுதா? இது ரிலேட்டடா தான் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சு 11th 12th நான் படிக்கிறதுக்கு ஸ்ட்ரீம்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நான் எடுக்கக்கூடிய குரூப்ல கேரியருக்கு என்னென்னலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு, எதுக்கு நான் எலிஜிபிள் ஆகுங்கிறத கம்ப்ளீட்டடா ஸ்ப்ளிட் பண்ணி நான் என்ன செய்யறேன்னா சொல்ல போறேன். எப்பவும் சொல்றதான், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது 3 டைப்ஸ்ல இருக்குப்பா. ஒன்னு சயின்ஸ், இன்னொன்னு காமர்ஸ், இன்னொன்னு ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ். இதுல ஃபர்ஸ்ட் குரூப்பா எல்லாருமே ப்ரிஃபர் பண்றது சயின்ஸ். இந்த சயின்ஸ்ல என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கும் சார், அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய கோர்சஸ் என்னென்னது? மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஃபர்ஸ்ட் குரூப்னாலே மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இந்த 4 சப்ஜெக்டை வச்சு ஏகப்பட்ட குரூப் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சல் குரூப்னு சொல்லி சொல்லுவாங்க. மேக்ஸ், பயாலஜி, மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இது எல்லாருக்குமே தெரியும். கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட். இந்த 2 குரூப்புக்கு தான் இன்னைக்கு ஹெவி காம்படிஷன். எல்லாரும் சூஸ் பண்றது இதுதான். ஆனா இதுக்கு தேர்டா பியூர் சயின்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி யூனிவர்சல் கோர்ஸ்ன்னு சொல்றதனுடைய பர்பஸ், அவங்க சயின்ஸ் ரிலேட்டடா படிக்கக்கூடிய எல்லா கோர்ஸுமே நீங்க எடுத்துக்கலாம். இன்ஜினியரிங், மெடிசின், பயோடெக்னாலஜி, அக்ரி, டேட்டா அனாலிசிஸ், ஏவியேஷன் அண்ட் ஸ்பேஸ், எந்த கோர்ஸ் போகணும்னாலும் மேக்ஸ், பயாலஜி இருந்தா போதும். கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த 4 சப்ஜெக்டை மெயினா எடுத்து படிக்கிறவங்க இவங்க எல்லா கோர்ஸும் போக முடியாது. மெடிசின்ல இருக்கக்கூடிய எதையுமே சூஸ் பண்ண முடியாது. பயாலஜி வேணும். பயோடெக்னாலஜி ஒரு சில காலேஜ்ல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, நிறைய காலேஜ்ல அக்செப்ட் பண்றது கிடையாது. அக்ரி படிக்க முடியாது. டேட்டா அனாலிசிஸ் படிக்கலாம், ஏவியேஷன் படிக்கலாம். தேர்ட் சொல்லக்கூடியதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது பியூர் சயின்ஸ். நிறைய குழந்தைகள் எடுக்கிறதுக்கே பயப்படுவாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தான் மெயின் சப்ஜெக்டா இருக்கும். இவங்க மெடிசின், டாக்டர் ஆகலாம், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுர்வேத், பிவிஎஸ்சி வெட்டினரி சயின்ஸ், பேராமெடிக்கல்ல எது வேணாலும் படிக்கலாம். ஆனா அந்த பியூர் சயின்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்ப யோசிப்பாங்க. என்னன்னு கேட்டோன்னா இது ஒரு செகண்ட் இல்ல தேர்ட் குரூப் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன செய்வாங்கன்னா ஒரு ஸ்டாம்ப் பண்ணி வச்சிருக்காங்க. இது தேர்ட் குரூப் கிடையாதுப்பா. இது எப்படின்னு கேட்டா பியூர் சயின்ஸ் குரூப். மெடிசின்ல இருக்கக்கூடிய எல்லா குரூப்புக்குமே நீ என்ன செய்யலாம்னா எலிஜிபிள் ஆவீங்க. அக்ரி சேர்றதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க, பயோடெக்னாலஜிக்கு எலிஜிபிள் ஆவீங்க, இன்ஜினியரிங்க்கு என்ன செய்ய மாட்டீங்கன்னா எலிஜிபிளே ஆக மாட்டீங்க. அப்படின்னா அதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது மைக்ரோபயாலஜி. வை சூஸ் மைக்ரோபயாலஜி? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி,
பயாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி. இந்த மைக்ரோபயாலஜி குரூப்னுடைய வேல்யூ நீட் எழுதுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும், அக்ரி சேர்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும், வெட்டினரி சயின்ஸ் சேர்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும், பேராமெடிக்கல்ல எல்லா கோர்ஸ் எடுக்கிறதுக்குமே சப்போர்ட்டிவா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு மைக்ரோபயாலஜி குரூப்னுடைய வேல்யூ தெரியல. ஓகேவா? அப்புறம் என்ன, இந்த சயின்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடியது மேக்ஸ் பயாலஜி, மேக்ஸ் கம்ப்யூட்டர், பியூர் சயின்ஸ் அண்ட் மைக்ரோபயாலஜி. இது போக நர்சிங் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட சயின்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கோர்சஸ் இருக்கு. ஆல் த கோர்சஸ் டிபெண்டட் இன் த மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ சேம் டைம் இவங்களுடைய கேரியர் ஆப்ஷன் இன்ஜினியரிங் போகலாம், மெடிசின் போகலாம், பயோடெக்னாலஜி போகலாம், அக்ரி போகலாம், வெட்டினரி சயின்ஸஸ் போகலாம், டேட்டா அனாலிசிஸ் போடலாம், ஏவியேஷன் அண்ட் ஸ்பேஸ்க்கு சேரலாம். அப்புறம் நான் அவனுக்கு மேக்ஸும் சயின்ஸும் எனக்கு நல்லா வருது 10th ஸ்டாண்டர்ட்ல அப்படின்னு இருந்ததுன்னா சயின்ஸ் குரூப்ல இந்த இதுல எதை வேணாலும் நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா தாராளமா சூஸ் பண்ணலாம். செகண்ட், காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். எனக்கே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். இந்த காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ற நேரம் எல்லாரும் ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. மார்க்கு 10th ஸ்டாண்டர்ட்ல கம்மியா இருக்கிற பையனை எங்க கொண்டு போய் சேருங்க அப்படிம்பாங்கன்னா காமர்ஸ் குரூப்ல போய் சேருங்க, படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்பாங்க. எந்த ஒரு சப்ஜெக்டையுமே எந்த ஒரு குரூப்பையுமே தயவு செய்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. த வேல்யூ ஆஃப் த காமர்ஸ். இன்னைக்கு நம்ம சொசைட்டியவே ரூல் பண்றது யார் தான் இருக்கான்னு கேட்டா எக்கனாமிக்ஸ் தான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இருக்காங்க. காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸை ரொம்ப தெளிவா படிச்சவங்க தான் இருக்காங்க. அப்புறம் அந்த காமர்ஸ் குரூப் எப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மார்க் கம்மியா எடுக்கிறவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட குரூப் கிடையாது. அதோட வேல்யூ காமர்ஸ் படிச்சு அதனுடைய சக்சஸை கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நாங்க 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கிற எல்லா டீச்சர்ஸும் சொல்லிக்கிட்டே இருப்போம், பட் அதை லிசன் பண்ண மாட்டாங்க. ரொம்ப லோ மார்க் எடுக்கிறவனா இப்ப நீ போய் காமர்ஸ்ல போய் சேர் அப்படிம்பாங்க. தட்ஸ் நாட் ரைட். காமர்ஸ் குரூப், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் அண்டு இந்த காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் காமன் எல்லா சப்ஜெக்டும் இருக்கும். இது போக இதுல பிசினஸ் மேத்ஸ் இருக்கும், சோசியல் இருக்கும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கும், கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கும். அப்புறம் அந்த காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ்ங்கிறது காமன் சப்ஜெக்ட். இது போக ஆப்ஷனலா சில டைப்ஸ் இருக்கு. பிசினஸ் மேத்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தென் நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டா கம்யூனிகேஷன் இங்கிலீஷ். அப்புறம் என்ன, சோசியல். அப்புறம் காமர்ஸ் எடுத்தோம்னா இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கு கேரியர் ஆப்ஷன் டாக்டர், இன்ஜினியரை விட ஒரு வேல்யூபிளான ஒரு கேரியர் ஆப்ஷன் இருக்கு. சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கம்ப்ளீட் பண்ணலாம், சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரி முடிக்கலாம், எம்பிஏ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் போறது வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த குரூப் எடுத்தவங்க தான் ஈஸியா உள்ள போயிருவாங்க. பேங்கிங் அண்டு ஃபினான்ஸ், பேங்கிங் செக்டார்ல இருக்கிறது எல்லாமே யார் தான் கேட்டீங்கன்னா காமர்ஸ் முடிச்சவங்க தான் என்ன செய்வாங்கன்னா இருப்பாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தான் என்னதுன்னு கேட்டீங்கன்னா பிகாம். ஆனா நம்ம பிள்ளைங்க எல்லாத்தையும் எதுக்கு தான் மோட்டிவேட் பண்ணுவாங்கன்னா பிகாம் 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 சொல்லி காமர்ஸ் குரூப்னால பிகாம் தான் என்ன செய்வாங்கன்னா மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஆனா அந்த காமர்ஸ் குரூப்னுடைய வேல்யூ வேற. மேனேஜ்மெண்ட் படிக்கலாம், பேங்கிங் செக்டார்ல நீங்க ஜாயின் பண்ணலாம், சிஏ படிக்கலாம், சிஎஸ் படிக்கலாம். எவ்வளவோ ஒரு வேல்யூபிளான கோர்சஸ் இருக்கக்கூடியது என்னதுன்னு கேட்டீங்கன்னா காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ எனக்கு தேவை காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ். இதுல பிசினஸ் மேக்ஸ் இருந்ததுனால தான் அதை என்ன செஞ்சிருவாங்கன்னா மேக்ஸ்ன்னு போட்டு ஒரு ஆப்ஷனலா தான் வச்சிருப்பாங்க. ஓகேவா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல், ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ். இந்த குரூப் எப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஸ்டாண்டர்டான குரூப்னு சொல்லலாம். என்னுடைய ஆம்பிஷன்ல முக்காவாசி பேருக்கு சின்ன கிளாஸ்ல கேட்கற நேரம் உன்னுடைய ஆம்பிஷன் என்னன்னு கேட்டேன்னா ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும்பாங்க. இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னா என்ன எக்ஸாம் எழுதணும்னு கேட்டோம்னா கூட தெரியாது. ஆனா அந்த கோர்ஸ் அந்த அந்த ஜாப் ரொம்ப பிடிக்கும். எப்பா அதுக்கு யூபிஎஸ்சின்னு ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறப்பா, அந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறதா இருந்துச்சுன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ்ல நீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா வெல் எஃபிஷியண்டா இருக்கணும். அதுக்கு ரிலேட்டடா கோர்ஸ் சூஸ் பண்றதா இருந்தா, நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னா கட்டாயம் ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் சூஸ் பண்ணணும். அதுல என்னென்னலாம் சார் இருக்கும்? ஹிஸ்டரி இருக்கும், சோசியாலஜி இருக்கும், பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கும், சைக்காலஜி இருக்கும், அட் த சேம் டைம் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். இதுல நம்ம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எந்த லாங்குவேஜ்னாலும் என்ன செய்யலாம்னா எடுத்து படிக்கலாம். அப்புறம் என்ன, இதுல சூஸ் பண்ணீங்கன்னா என்ன கேரியர் ஆப்ஷனா இருக்கும்? எல்லாமே ஹை குவாலிட்டியான ஜாப்ஸ். ஜேர்னலிசம் ஆகலாம், லா அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்,
சிவில் சர்வீஸ் எக்ஸாம் யூபிஎஸ்சில இருந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இது எல்லாத்துக்குமே சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு போகலாம். ஆமா இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டேன்னா 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நான் 11th 12th எனக்கு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் நல்லா வரும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் நல்லா வரும் அப்படின்னு சூஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸ் பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பியூர் சயின்ஸ் மைக்ரோ பயாலஜி. காமர்ஸ் எனக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டட் உண்டு சார். காமர்ஸ் அக்கௌண்டன்சி எக்கனாமிக்ஸ் அண்டு பிஸ்னஸ் மேக்ஸ் சோசியாலஜி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்டு கம்யூனிகேஷன். ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமன் ஐடியா இருந்துச்சுன்னா ஹிஸ்ட்ரி சோசியாலஜி பொலிட்டிக்கல் சயின்ஸ் சைக்காலஜி லாங்குவேஜ் இருக்கக்கூடியது. இதுக்குரிய ஆப்ஷன்ஸ் கேரியர் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கு. இது தட்ஸ் ஆல். ஐ திங்க் ஒரு 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் ஒரு கோர்ஸ் சூஸ் பண்றது இல்லைன்னா ஒரு குரூப் சூஸ் பண்றது அப்படின்னு சொல்றது நாட் ஈஸி. நான் ரொம்ப கிளியரா நான் இதுக்கு தான் எலிஜிபிள் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் குழந்தைகள் நான் இதுதான் படிப்பேன் அப்படின்னு சொல்லணும். இல்ல பேரண்ட் ஆகுது இது படிக்க வைக்கிறதுக்காக நான் இந்த குரூப்பை இவனை எடுக்க சொல்றேன் இவன் அந்த லைன்ல போவான் அப்படின்னு சொல்ல தெரியும். எல்லாரும் சூஸ் பண்றாங்கிறதுக்காகவோ இது எடுத்து படிச்சா தான் இது படிக்க முடியும்னு சொல்லி சொன்னாங்க இல்லைன்னா லைஃபே ஸ்பாயில் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜிலையோ 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கு அப்புறம் எந்த குரூப்பும் தயவு செய்து என்ன செய்யாதீங்கன்னா சூஸ் பண்ணாதீங்க. அது ராங் டிசிஷனா போய் முடிஞ்சிடும். ஓகேவா? தட்ஸ் ஆல். ஐ திங்க் ரொம்ப கிளியரா நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப விஷயம் லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.